இந்தியா பாகிஸ்தானுக்கிட்ட என்ன வாங்குற கூட நிலைமை கூட வரும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு தான் நம்ம கமெண்ட் ரியாக்ஷன் பார்க்க போறோம். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. சரி, நம்மளுடைய மக்கள் என்னென்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு நான் ஒவ்வொன்றா படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கமெண்டே பாருங்க, நல்லா பளிச்சுன்னு கேட்டிருக்கிறாரு. உலகம் சுற்றும் வாலிபன் எங்கே போனார்? உலகம் முழுவதும் சுற்றி இந்தியாவை வலிமையாக உண்டாக்குவேன் என்று சொன்னார். கடைசியில் பாடை மட்டுமே மிஞ்சும் போல. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு. இது நல்ல கேள்விதான். அவர் கேட்கக்கூடியது என்ன? நம்ம நாட்டுல இந்நேரம் ஊரா தேசிய பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு வீடா போலன்னா கூட ஒவ்வொரு மாநிலமா போய் பார்த்துருந்தா எல்லா தேசிய பிரச்சனைகளையும் சரியாகி அந்த குடும்பமும் அந்த சமூகமும் அந்த நாடு முன்னேறி இருக்கும். ஆனா உலகம் பூரா சுத்தி நம்ம இந்தியாவை காக்குறன்ட்டு கடைசியில நம்ம நாட்டுலதான் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. இததான் அவர் மறைமுகமா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கிறாரு. அடுத்த கமெண்ட் பாருங்க. யோ, உங்க தொடர்நடுங்கி மோடியை இப்போச்சும் வாயை திறந்து பேச சொல்லு தைரியமா. அது சம்பவம்ல சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பரவாயில்லை சார். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலத்திட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பார்த்தோன்னே 56 இன்ச்சு நெஞ்சு 36 இன்ச்சு நெஞ்சா மாறிடுதுன்னு ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருந்தார், ஒரு தலைவர். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்ல 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 நம்ம மௌனம் காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு பதில் மோடி அவர்கள் ஏன் சொல்லல அப்படிங்கிறது தான் இந்த நேயர் தன்னுடைய கருத்தா தெரிவிக்கிறாரு. அடுத்த கமெண்ட் பாருங்க. இதுதான் உறவாடி கெடுப்பது. நீங்க இந்த ஒரு காரியம் ஆகணும்னா ஒரு சிலர் காலை பிடிப்பாங்க. அந்த இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரிதான் அமெரிக்க அதிபருக்கு ஏதோ ஒரு காரியமா இருக்கணும், இல்ல நம்முடைய பிரதமருக்கு ஏதோ ஒரு காரியமாகணும். 2 பேரும் ஏதோ கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஆனா உறவாடி கெடுப்பது இதுதான். இன்னொரு தடவை இந்த நாயை தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த, அது உனக்கு அசிங்கம். தெய்வமே, உனக்கு அசிங்கம். வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண. எவ்வளோ பெரிய நண்பர்களாக இருந்தாங்க, இப்ப நம்ம நாட்டு மேலேயே வரி விதிப்பை போட பாக்குறாங்க. அதுவும் இந்தியா பாகிஸ்தானுக்கு வேற எப்பேற்பட்ட போர் வெடிப்பு போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க கிட்டயே நம்ம போய் நிக்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த விதத்திலும் நியாயம்னு தெரியல. இந்த நேயர் கேட்கக்கூடிய கமெண்ட் மிகவும் வரவேற்கத்தக்கது. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. அடுத்த கமெண்ட் பாருங்க. இதுக்கு தான் அடுத்தவங்கிட்ட பிச்சை எடுக்காம நம்ம நாட்டிலேயே அனைத்து வருத்தங்களையும் உருவாக்க வேண்டும். மோடி அவர்கள் சொன்னார் அல்லவா, மேக் இன் இந்தியா. அப்ப மேக் இன் இந்தியா உற்பத்தியை நம்ம நாட்டிலேயே செஞ்சிருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா? அடுத்தவங்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. 2 பேரும் சண்டை போடாதீங்க. நான் எப்ப கூட சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு எனக்கு ஈக்குவலானாலா? அதனால மேக் இன் இந்தியா திட்டம் மோடி அவர்கள் சொன்னாரு. ஆனா அது மேக் இன் அசம்பிளா தான் இருக்குன்னு ராகுல் காந்தி அவர்களும் விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு. மேக் இன் இந்தியா என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நாடு உலக தரத்துல முன்னேறும் அப்படின்னு வல்லுநர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. ஆனா ஜிடிபி ரேட்டை மட்டும் வச்சு 4th இருந்து நம்ம 3rd போக போறோம்னு உலக லெவலில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. மேக் இன் இந்தியா சிறு குறு தொழிலாளர்களை உருவாக்குனா மட்டும்தான் நாடு முன்னேறும். வச்சாம்பார் ஆப்பு 56 இன்ச்சுக்கு. நல்ல கேள்விதான். எனக்குன்னே வருவீங்களாடா? இவர் சொன்னார்ல, என்னுடைய நண்பர் உலக அளவுல பிரம்மாண்ட நண்பரே இன்னைக்கு கடைசியில் ஆப்பு வச்சிட்டாரு. இந்த தலைவர் கேட்கிறாரு, எங்கடா போனான் அந்த விஸ்வகுரு? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க.
முதல்ல விஸ்வகுருன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய பிரதமர் அவர்கள் விஸ்வகுருன்னு அப்படி ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அதை தான் கனிமொழி அவர்களும் விஸ்வகுரு என்ன பாடத்தை கத்துக்கிட்டாரு அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. இதனாலதான் இந்த நேயரும் விஸ்வகுரு எங்க போனாருன்னு கேட்கிறாரு. அடுத்த கமெண்ட் பாருங்க, இதுதான் இறுதியான கமெண்ட். இந்த கமெண்ட்லாம் நீங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம தெரிவிங்க. ஏன்னா ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் கருத்துரிமை இருக்கு. நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து கேள்வி கேட்கலாம். நமக்கு ஒரு தலைவர் வர்றாருன்னா அந்த தலைவர் எந்த விஷயமே நமக்கு செய்யலைன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுத்துருக்கு. உங்களோட கருத்துக்களையும் மறக்காம தெரிவிச்சுட்டு போங்க. அடுத்த கமெண்ட்டை பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. அடுத்த கமெண்ட் பாருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவங்கால மட்டும் உழணும்னு மட்டும் சொல்லுங்க. இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் கருத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.